நீங்க பீகாரை தமிழ்நாட்டோடு ஒப்பிட்டு விட முடியாது. 10,000 ரூபாய் கொடுத்தாங்க, அதனால பீகார்ல மக்கள் ஓட்டு போட்டாங்க. இங்க அந்த மாதிரி அதுதான் காரணமானு தெரியாது. இல்ல, அப்படி ஒரு பேச்சு இருக்கு இல்லையா? இப்ப தமிழ்நாட்டுல அந்த மாதிரி கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்களான்னா, 1,00,000 ரூபாய் கொடுத்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதில் மிகுந்த கவனத்தை எப்போதுமே ஒவ்வொரு தேர்தலிலும் கொண்டிருக்கிறார்கள். இப்ப 2 கட்சி பணம் கொடுக்குதுன்னு ஒரு பொதுவான கருத்து இருக்குல்ல. இப்ப நாம் தமிழர் கூட குற்றம் சாட்டுறது உண்டு. பணம் கொடுக்காம நீங்க ஓட்டு கேட்பீங்களா, தேர்தல் நடத்துவீங்களா அப்படின்னு திமுகவையும் அதிமுகவையும் பார்த்து கேட்கறாங்கல்ல. இல்ல, இப்ப திமுக அதிமுக 2 கட்சி பணம் கொடுக்கறதா சொல்றாங்கல்ல. அப்ப மக்கள் 2 கட்சிக்கும் ஓட்டு போடுறாங்களா? இல்ல. 2 கட்சியிடமும் பணம் வாங்குகிறவர்கள் ஏதோ ஒரு கட்சிக்கு தானே ஓட்டு போடுறாங்க. ஒரு தேர்தலில் ஒரு கட்சிக்கும், இன்னொரு தேர்தலில் இன்னொரு கட்சிக்கும். இது ஜெயலலிதா அம்மையார் இருந்தபோது இது பொருந்தும். ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு பிறகு பெரும்பான்மையான வாக்காளர்களுடைய மனநிலை திராவிட முன்னேற்ற கழக அரசு அமையணும்ன்றதுதான், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் வெற்றி பெறணும்ன்றதுதான். அப்போ மக்களுக்கு அந்த பணம் என்பது தேர்தலில் ஒரு அளவீடாக என்றைக்குமே இருந்ததில்லை என்பது யதார்த்தமான உண்மையை இந்த கள நிலவரத்தின் மூலமாக நாம் உணர்ந்திருக்கோம். ஒன்று. 2வது, நீங்க சொன்னீங்க விவசாயிகள் இந்த பணத்தை மோடி பணம்னு சொல்றாங்க அப்படின்னு. தமிழ்நாட்டுல எங்கேயும் அந்த மாதிரி சொல்றது இல்லை. மோடி வீடு கட்டி கொடுக்கிறாருல்ல, அது பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம்னு பேரு. ஆனா மாநில அரசினுடைய நிதி தான் பெரும்பான்மையான நிதி. அதைத்தான் மோடி வீடுன்னு சொல்றாங்களே தவிர இந்த உதவித்தொகைய மோடி உதவித்தொகைன்னு எந்த இடத்துலயும் சொல்றது கிடையாது. இல்ல, பொதுவா பாஜகவே மோடி கட்சின்னு சொல்றது உண்டு. இல்ல, பாஜகவை சொல்லுவாங்க சார். பாஜக மோடி கட்சி தான், அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்து இல்லைல்ல. அது RSS கையிலிருந்து மோடி கைக்கு இடம்பெயர்ந்து உழைக்கும் மக்கள் ரொம்ப எளிமையா அது சொல்றாங்கன்றதுக்காக சொன்னாங்க. அது தமிழ்நாட்டு மக்கள் அப்படி சொல்றது இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு மோடி விவசாயிகளை எப்படி வஞ்சித்தார் என்பது நன்றாகவே தெரியும். நீங்க தமிழ்நாட்டிலிருந்து விவசாயிகள் டெல்லிக்கு போய் போராட்டம் நடத்தியது இதற்கு முன்பு நடந்திருக்கிறதா என்று கேட்டால் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் நடந்திருக்கு. ஜந்தர் மந்தர்ல நானே ஒரு விவசாய போராட்டத்திலே பங்கேற்று பேசி இருக்கிறேன் 2009ஆம் ஆண்டு. ஆனா மோடி ஆட்சி அமைந்ததற்கு பிறகு 13 முறை தமிழ்நாட்டு விவசாயிகள் டெல்லியிலே ஆர்ப்பாட்ட போராட்டங்களை நடத்தி இருக்கிறார்கள். அப்போ டெல்லி அரசு, ஒன்றிய அரசு விவசாயிகளை எப்படி வஞ்சிக்கிறது என்பது, குறிப்பாக அவர் இன்றைக்கு கோவைக்கு வருகிறார். கொங்கு மண்டல விவசாயிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது நன்றாகவே எல்லோரும் தெரிந்த செய்திதான்.